இந்த வீடியோல நாம பார்க்க போறது biodiversity in biodiversity and its conservation. So biodiversityனா diversity among living organism. ஸோ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தோட லைஃப் சைக்கிள் வெவ்வேறுபட்டிருக்கு, லைஃப் ஸ்டைல் வந்து வெவ்வேறுபட்டிருக்கு. ஸோ அது இந்த யூனிவர்சல், தட் இஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட லைஃப் வந்து வேறுபட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து the diversion in the living organism. So biodiversity. The 1992 UN Earth Summit defined biodiversity as the variability among living organisms from all sources, including terrestrial, marine, and other aquatic ecosystem and the ecological complexes of which they are apart. ஸோ 1992ல் அதாவது யூஎன் எர்த் சம்மிட் நடந்தது. அதில் அவங்க பயோடைவர்சிட்டியை எப்படி இது பண்ணாங்கன்னா, வேரியபிலிட்டி அதாவது வேற்றுமை அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசத்தில் வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அதை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க எல்லா சோர்ஸை வச்சியும். ஓகே, அந்த சோர்சஸ் என்னென்னா டெரஸ்ட்ரியல் அதாவது லேண்டில் உயிர் வாழறது, மெரைன்னா சீ வாட்டரில் உயிர் வாழறது, ஸோ அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம். ஸோ இக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஸ்டைலில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணாங்க. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் டைவர்சிட்டி வித்தின் ஸ்பீஷிஸ், பிட்வீன் ஸ்பீஷிஸ் அண்ட் த ஈக்கோசிஸ்டம் ஆஃப் அன் ரீஜன். ஸோ இது எப்படி நம்ம நிர்ணயிச்சாங்கன்னா, டைவர்சிட்டி வித்தின் ஸ்பீஷிஸ், ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறமா ஸ்பீஷீஸ் அண்ட் ஈக்கோசிஸ்டம் ஆஃப் அ ரீஜனுக்குள்ள டைவர்சிட்டி இருக்குது. ஸோ இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன் அன் இக்கலாஜிக்கல் சிஸ்டம் அண்ட் கான்ஸ்டியூட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஆஃப் அ நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம். ஸோ இது எது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் and the relative frequency in an ecological system. So number of different organisms மேலே இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது பயோடைவர்சிட்டி வந்து இங்கே இருக்கிற அதாவது எல்லா ஆர்கானிசத்து மேலேயும் அதோட தாக்கம் வந்து தெரியுது, ஏற்படுது. ப்ளஸ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அந்த ஈக்குவலிஜிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், அதாவது நேச்சுரல் ஈக்கோசிஸ்டத்தில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் அதாவது காம்பனண்ட்டாக இந்த பயோடைவர்சிட்டி இருக்குது. ஸோ இதுதான் ஒரு உலகத்தில் எல்லா லிவிங் ஆர்கானிசம் தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் இக்கலாஜிக்கல் ப்ராசஸஸ், கிரியேட் சாயில், recycle nutrients, influences climate, degrade waste and control diseases. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி வந்து இக்கலாஜிக்கல் ப்ராசஸை அதாவது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அதாவது சாயிலை கிரியேட் பண்ணுது வெதரிங் ஆஃப் ராக்ஸ் மூலமாக, ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுது, கிளைமேட் மேலே தாக்கத்தை ஏற்படுது. ஸோ கிளைமேட் எப்போ வந்து மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும், அதையும் ஏற்படுத்துது. ஸோ டீக்ரேட் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணுது, ப்ளஸ் டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆஃப் அன் ஈக்கோசிஸ்டம். ஸோ இண்டெக்ஸ் ஹெல்த் ஆஃப் த ஈக்கோசிஸ்டம். ஸோ பயோடைவர்சிட்டி நல்லா இருந்ததுன்னா ஈக்கோசிஸ்டம் நல்லா இருக்க போகுது. ஸோ அதனால் இது வந்து எதை ஹெல்த்தியாக வச்சிட்ருக்கு, ஈக்கோசிஸ்டத்தை ஹெல்த்தியாக வச்சிருக்கு. த சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ரேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த வெல்பீயிங் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் இந்த பயோஸ்பியர். இப்போ வந்து ஹியூமன் ரேஸ் நல்லா இருக்கணும்னா பிளான்ஸ், அனிமல்ஸ் இவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் ஹியூமன் ரேஸ் நல்லா இருப்பாங்க, எந்த ஆபத்தும் அவங்களுக்கு வராது. ஸோ இந்த பயோஸ்பியரில் உயிர் வாழறதுக்கு ஹியூமன் நல்லா இருக்கணும்னா, அதாவது ஹியூமன் வந்து ரேஸ் நல்லா இருக்கணும்னா மற்ற பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஹியூமன் ரேஸ் நல்லா இருக்கும் இந்த உலகத்தில் உயிர் வாழறதுக்கு. Concept of biodiversity. The term biodiversity was introduced by Walter Rosen in 1986. So biodiversity is the assemblage of different life forms. So இந்த biodiversity இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை கொடுத்தவர் வந்து வால்டர் ரொசன் 1986 தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஸோ இது உங்கள் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
assemblage of different life forms. ஸோ அசம்பிளேஜ்னா எல்லா இப்போ இங்கே பார்த்தோம்ல, ஸோ எல்லா ஆர்கானிசத்தையும் அசம்பிள் பண்ணுறது, அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறது தான் இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈச் ஸ்பீஷீஸ் இஸ் adapted to live in its specific environment. ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் அதுக்கான என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும், ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம போய் காட்டில் இருக்க முடியுமா? காட்டுவாசிங்க இருக்காங்கன்னா நாம. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம், இப்போ வந்து புலி சிங்கம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? கேவ்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக நடமாட முடியுமா? அவங்க பார்த்தோம்னா பிடிச்சி போட்டுருவாங்க அந்த புலி சிங்கத்தை. அதை பார்த்து நம்ம பயப்படுவோம், நம்மளை பார்த்து அது பயப்படும், அதுக்கு நம்ம இரையாயிடுவோம், நாம் பயப்படுவோம். ஓகேவா? ஸோ அவங்களோட டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. The changes in the climatic condition are reflected in the distribution and pattern of biodiversity on our planet. That is, நம்ம எர்த் வந்து ஒரு பிளானட். ஸோ இந்த பிளானட்டில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனால தான் இந்த செழிப்பாக, அதாவது இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் செழிப்பாக இருக்கணும், அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நடக்குது. The number of species per unit area declines as we move from tropics towards the poles. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் ஏரியாவோட இது வந்து டிக்ளைன் ஆகுது. அதாவது ட்ராபிக்ஸோட, அதாவது போல்ஸ் டுவர்ட்ஸ், ட்ராபிக்ஸில் நிறைய இருக்குது, ஆனால் போல்ஸ் கிட்ட போகும்போது அதோட இது வந்து கம்மியாகுது. இதுதான் நம்ம ஆல்டிடியூட்ஸ் அண்ட் லாட்டிடியூட்ஸை பற்றி சொன்னோம். ஸோ ஈக்குவேட்டரில் டெம்பரேச்சரை வச்சு நல்லா இருக்காங்க, செழிப்பாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன். ஆனால் போல்ஸ் கிட்ட அப்படி இருக்காது. ஸோ த துந்த்ரா அண்ட் டைகா ஆஃப் நார்தர்ன் கனடா, அலாஸ்கா, நார்தர்ன் யூரோப் அண்ட் ரஷ்யா possesses less than 12 species of trees. ஸோ இப்போ வந்து துந்த்ரா, டைகா, நார்தர்ன் கனடா, அலாஸ்கா அண்ட் நார்தர்ன் யூரோப் அண்ட் ரஷ்யா, ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே வந்து 12 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து கம்மியாக இருக்கான். So the temperate forest of United States has 20 to 35 species of trees, while the tropic forest of Panama has over 110 species of trees in a relatively small area. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, டெம்பரேட் ஏரியாவை விட ட்ராபிக்கல் ஏரியாவில் பிளான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 20 to 35 ஸ்பீஷீஸ் தான் டெம்பரேட் ஏரியாவில் ட்ரீஸாக இருக்காங்க. ஆனால் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் பனாமாவில் வந்து 110 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் தான் ட்ரீஸ் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ஏரியாவை எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. அப்போ ட்ராபிக்கல்ஸில் நிறைய பிளான்டேஷன் வெஜிடேஷன் இருக்குது. லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. எட்வர்ட் வில்சன் popularized the term biodiversity to describe the diversity at all levels of biological organization from population to biomes. ஸோ எட்வர்ட் வில்சன் தான் இந்த டேர்ம், அதாவது பயோடைவர்சிட்டி, அந்த டேர்ம் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியை கொடுத்தார். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம வந்து டைவர்சிட்டி ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க, 3 levels: ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அண்ட் கம்யூனிட்டி ஆர் ecosystem diversity. Genetic diversity refers to the difference in the genetic makeup. So genetic makeup na number and types of genes but distinct species, and to the genetic variation within a single species. Within a single species also covers genetic variation between distinct population of the same species. So genetic diversity வந்து பார்த்தீங்கன்னா அந்த genetic makeupல differences இருக்கும். அது வந்து நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இல்லை டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டிங்க் ஸ்பீஷீஸ், அதாவது இது வந்து பிட்வீன் த டிஸ்டிங்க் ஸ்பீஷீஸ் அந்த ஜெனட்டிக் வேரியேஷன். இப்போது ஸ்பீஷீஸ்க்கும் அந்த ஸ்பீஷீஸ்க்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் வேரியேஷன் வித்தின் அ சிங்கிள் ஸ்பீஷீஸ், ஒரே ஸ்பீஷீஸில் த ஜெனட்டிக் வேரியேஷன் என்னென்ன. இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆனால் நம்மளுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நம்ம எல்லாமே வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ், ஆனால் நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கும் வேரியேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை சொல்கிறாங்க. ஆல்சோ கவர்ஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் பிட்வீன் டிஸ்டிங்க் பாப்புலேஷன். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து பிட்வீன் டிஸ்டிங்க் பாப்புலேஷன் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். ஸோ அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து டிஸ்டிங்க் பாப்புலேஷனில் சேம் ஸ்பீஷீஸில் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட், ஜெனட்டிக் டைவர்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
வெரைட்டி ஆஃப் மாலிகுலர் டெக்னிக்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய மாலிகுலர் டெக்னிக்ஸ் இருக்குது. இந்தியாவில் 50,000 ஜெனட்டிக் வேரியன்ஸ் பேடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000 வேரியன்ட்ஸ் ஆஃப் மேங்கோ இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வேரியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷிஸ் இன்க்ரீசஸ் வித் டைவர்சிட்டி இன் சைஸ் அண்ட் ஹேபிடேட். ஸோ இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, வேரியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் இன்க்ரீசஸ் வித் டைவர்சிட்டி இன் சைஸ் அண்ட் ஹேபிடேட். ஸோ இந்த வேரியேஷன் எப்படி இதுவாகுதுன்னா சைஸை வச்சும் அவங்க வாழ்வாதாரத்தை, அதாவது வாழ்விடத்தை வச்சியும் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இதனால் இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் பீப்புள், சில இடத்துல டார்க்காக இருப்பாங்க, சில இடத்துல ஒயிட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட ரேசஸ், வெரைட்டிஸ் அண்ட் சப்ஸ்பீஷிஸ். ஸோ வெரைட்டிஸும் வருது, ப்ளஸ் அந்த வேரியேஷனால நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, அப்புறமா சப்ஸ்பீஷிஸும் கிடைக்குது. தட் இஸ் ரவுல்ஃபியா vomitania, a medicinal plant growing in different ranges of Himalayas, shows difference in the potency and concentration of active ingredient reserpine due to genetic diversity. ஸோ இந்த ரவுல்ஃபியா vomitaniaன்றது ஒரு மெடிசினல் பிளான்ட். இது ஹிமாலயாஸில் வெவ்வேறு இடத்துல வளருது. ஓகே, இவங்க கிட்ட அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ரீசர்பைன் இருக்குது. இது எதனால் வந்திருக்குன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டியால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. So genetic diversity helps in developing adaptation to the changing the environmental condition. So genetic diversity தான் இந்த environmental condition change ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பீஷீஸை அடாப்ட் பண்ண வைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜெனட்டிக் அதாவது இங்கே ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, இந்த 3 டைவர்சிட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி இன் நம்பர் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இன் எனி ஹேபிடேட். ஸோ இது எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா நம்பர்லேயும் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் எனி ஹேபிடேட். So the number of species per unit area at a specific time is called species richness. ஸோ இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு யூனிட் ஏரியாவில் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் இருக்குது, அந்த இடத்துல ஸ்பீஷீஸ் இருந்திருக்கோ அதை தான் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை நாம் இதை மெஷர் பண்ணால் அதை நாம் எப்படின்னு சொல்கிறோம், ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ த வெஸ்டர்ன் காட்ஸ் ஹாவ் கிரேட்டர் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி than the eastern Ghats. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ், அதாவது ஃப்ராகோட ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குது டைவர்சிட்டி கம்பேர்ட் டு த ஈஸ்டர்ன் காட்ஸ். த மோர் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் அன் ஏரியா த மோர் இஸ் த ஸ்பீஷீஸ் ரிச்னஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதாவது இந்த இதில் பார்க்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த மோர் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். இது புரியுதா? மோர் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். த 3 indices ஆஃப் டைவர்சிட்டி ஆல்ஃபா, பீட்டா, காமா டைவர்சிட்டின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா டைவர்சிட்டி இதை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டாக்ஸா. ஸோ அந்த டாக்ஸா யூஸ்வலி ஸ்பீஷீஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஏரியான்னு எடுத்துக்கோங்க, இல்லை கம்யூனிட்டி ஒரு ஈகோசிஸ்டத்தில் எவ்வளோ டாக்ஸா இருக்கோ அதை வச்சு நிர்ணயிக்கிறது தான் ஆல்ஃபா டைவர்சிட்டி. பீட்டா டைவர்சிட்டி, ஸோ இது ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி between 2 adjacent ecosystem and is obtained by comparing the number of species unique to each of the ecosystem. So beta diversity na enna, the species diversity la ரெண்டு ஈகோசிஸ்டத்துக்கு, ஸோ அந்த ரெண்டு ஈகோசிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியில் கம்பேர் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். எந்த ஈகோசிஸ்டம், இந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ், அந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீட்டா டைவர்சிட்டி. காமா டைவர்சிட்டி டைவர்சிட்டி ஆஃப் த ஹேபிடேட்ஸ் ஓவர் த டோட்டல் லேண்ட்ஸ்கேப் ஆர் த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஸோ இந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் அந்த ஹேபிடேட்குள்ள டைவர்சிட்டி இருந்ததுன்னா அது காமா டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ இது வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ்
பயோட்டிக் கம்யூனிட்டி அண்ட் ecological ப்ராசஸ் இன் த பயோஸ்பியர். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது தான் கம்யூனிட்டி ஆர் ecosystem diversity. அதாவது வெரைட்டி ஆஃப் நிறைய ஹேபிடேட்ஸ் இருக்கும், டிஃப்ரென்சஸ். பயோட்டிக் கம்யூனிட்டி இருக்கும், ecological ப்ராசஸ் வந்து பயோஸ்பியர்லேயும் இருக்கும். ஸோ இட் இஸ் த டைவர்சிட்டி அட் ecosystem level due to diversity of niches, trophic levels and ecological process like nutrient cycle, food webs, energy flow and several biotic interactions. So in the diversity of ecosystem level வந்து due to diversity of இது வந்து எதனால் நடக்குது? niches ஆல, trophic levels and ecological process like nutrient cycle, food web, energy flow and several biotic interaction ஆல தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ இந்தியா வந்து ஆல்ஃபா மெடோஸ், ரெயின் ஃபாரஸ்ட், mangroves, coral reefs, grasslands and desert has one of the greatest ecological diversity on earth. ஸோ இந்தியாவை ஒரு பெஸ்ட் பயோடைவர்சிட்டி இருக்கிற ஒரு ஏரியா என்ன? ஆல்ஃபைன் மெடோஸ் இருக்குது, ரெயின் இருக்குது, நல்ல ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரூவ்ஸ் இருக்குது, கோரல் ரீஃப்ஸ் பவளப்பாறைகள் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸும் இருக்குது, டெசர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் எர்த்தோட பெரிய டைவர்சிட்டியே நம்ம இந்தியாவில் இருக்குது. இத்தனை வகையான டைவர்சிட்டியை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்பீஷீஸ் பயோடைவர்சிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.